ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் நீங்கள் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மேம்படுத்த போகிறோம். அடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது கரெக்ட் தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அது உண்மைதான். ஆனா மரித்தவராகவே இல்லை. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாரு? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அதான் இங்க இந்த எழுதுனதான ஆக்கியம் சொல்றான். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்ற முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறவராகையால். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறவராகையால் என்ன செய்றாரு? நமக்காக, அதாவது அவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவரை நம்புகிறவர்களுக்காக அவர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த உயிர்த்தெழுந்த நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, தமது மூலமாய் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. கவனிங்க. அப்ப தேவன் யாரு அப்படின்னா, நாம் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனும் அவரே, குமாரனும் அவரே, பரிசுத்த ஆவியானவரும் அவரே. நல்லா கவனிங்க. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 பேரும் 3 விதத்துல செயல்படுறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரலையும் பிதாவாகிய தேவனாய் செயல்படுறார். எப்படி செயல்படுறாரு? அவரை தான் நம்ம தேவன் என்று சொல்லுகிறோம். அதன் பிறகு மத்தேயிலிருந்து யோவான் வரை குமாரனாகி இயேசு கிறிஸ்துவா செயல்படுறாரு. அதுவும் அவரே தான். அவரு யாரு தான்? அவரே தான். அப்போஸ்தலர்ல இருந்து வெளிப்படுத்தல் வரலி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவராய் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறாரு? அப்ப நல்லா கவனிங்க. இந்த 3 பேரும் ஒத்ததான். 3 பேர் யாருதான்? 3 பேர் யாருதான்? ஒத்ததான். அல்லேலூயா. அல்லேலூயா. முப்பரி நூல். முப்பரி நூல் என்ன செய்யுது? அராது. அப்ப இந்த முப்பரி நூலாய் இருக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அவங்க 3 விதத்துல செயல்படுகிறார்கள். அப்ப இந்த நம்ம இப்ப பார்க்கிறது இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த பகுதியில தான் அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த பகுதியில தான் அவர் உயிரோடு வந்தார். அவர் பிறந்தது இதுலதான், நமக்காக அடிக்கப்பட்டது இதுலதான், நமக்காக மரித்தது இதுலதான், நமக்காக உயிரோடு எழுந்தது இதுலதான். எதுல? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களை நீங்க படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை யாரு என்பதை குறித்து முழுக்க முழுக்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் மல்கியாவர்லி செயல்படுறாரு. அவருடைய கிரியைகள் நடக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மத்தேயிலிருந்து யோவான் வரலி செயல்படுறாரு. பரிசுத்த ஆவியானவர் இவரும் அவரே தான். இவர் அப்போஸ்தலர்ல இருந்து வெளிப்படுத்தல் வரலி என்ன செய்றாரு?
செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, பிதாவாகி தேவனுடைய வேலை முடிஞ்சு இப்ப யார அனுப்பியிருக்காரு? யாரா வந்திருக்கிறாரு? குமாரனாகி இயேசு கிறிஸ்துவாய் வந்திருக்கிறார். யாரா வந்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்கு தமது மூலம். யார் மூலம்? இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்ததால அவர் மூலம் யாரிடத்துக்கு ஆட்களை சேர்க்கிறாரு? தேவனிடத்திற்கு. இவரும் தேவன் தான், அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இவருடைய நாட்கள் அது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்முடைய அப்பா அம்மா இருக்காங்க, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், பிள்ளைங்க இருக்காங்க. நீ இந்த வாரம் ஃபுல்லா கூட்டிடு, நீ இந்த வாரம் ஃபுல்லா என்ன செஞ்சிரு, பாத்திரம் விளக்கிடு சொல்றோமா இல்லையா? அடுத்த வாரத்துல மாத்திக்கலாம். இதுல எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு வாரம் நிச்சயம், அவங்களும் ஒரு வாரம் செய்யறாங்கன்னு சொல்ற. அதே போல பிதாவாகி தேவன் மல்கியாவல்லி செயல்படுறாரு, மத்தேயுல இருந்து லூக்காவல்லி குமாரனாகி இயேசு கிறிஸ்து செயல்படுறாரு, அப்போஸ்தலர்களுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? செயல்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப யாரு நம்ம கூட இருக்கிறாரு? அவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியா இருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லை. அவருக்கு என்ன இல்ல? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அதனால ஒரு படம் மாட்டிருக்கிறதால அது ஏசாமின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அது ஏசாமி இல்ல, அது சும்மா படம். ஜஸ்ட் ஒரு படம், ஒரு அடையாளத்துக்காக. அவர் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறார். அதனாலதான் அவர் தூணிலையும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், நமக்குள்ள இருப்பார், நம்முடைய நிழலா இருப்பார், நம்மோடு கூட இருப்பார், நம்ம படுக்கும் போது இருப்பார், எந்திரிக்கும் போது இருப்பார். 139ஆம் சங்கீதம் சொல்லுது, எல்லா இடத்திலும் இருப்பார். நம்ம பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் அங்கேயும் அவரு இருக்கிறார். ஏன்னா அவர் இல்லாத இடமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தெய்வம். எங்க உட்காந்து எங்க காலை வச்சிருக்காரா? வானத்துல உட்காந்து பூமியில காலை வச்சிருக்காரு. அதனால அவருக்கு தெரியாத ஒண்ணும் வானத்துக்கு கீழையும் பூமிக்கு மேலே நடக்க போறது இல்ல. அல்லேலூயா. அததான் சொல்றாரு, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. எதுக்காக? நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், இதற்கு அவர் என்ன செய்றாரு? பிதாவிடத்துல வேண்டிக்கிறார். அதற்காக தான் அவர் எப்படி இருக்காரா? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் செத்துட்டா அப்ப யார் நமக்கு வேண்டுதல் செய்யறது? நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. அதன் பிறகு அவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்த நாள். இன்றைக்கு என்ன நாள்? இது நம்ம விசேஷ ஒரு பண்டிகை. ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காகவே திரும்பவும் எந்திரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மரிச்சாரு. நீங்களும் நானும் அவர் மரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக தான் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இதுல பாக்குறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இதை கவனிக்கிறோம். அப்ப இந்த வசனம் நல்லா கவனிங்க. அப்ப மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த தெய்வத்தை தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். இவர் எப்படி உயிர் தெழுந்த பிறகு நிறைய பேத்துக்கு தரிசனமானார். அதெல்லாம் நிறைய லிஸ்ட் வச்சிருக்கேன். சொன்னா நீங்க ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். முதலாவது யாருக்கு? மகத்திலேனா மரியாதைக்கு என்ன வராரு? உயிர் தெழுந்தவனே தரிசனமாகிறார். இரண்டாவது சீசர்களுக்கு தரிசனம். 11 பேருக்கு. அங்க யாரும் இல்ல. நம்ம இந்திய தேசத்துக்கு வந்து தோமா இல்ல. இந்திய தேசத்துக்கு இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷன் தோமா கேரளாவுக்கு வந்தார். முதல் இந்திய தேசத்துல கட்டிய தேவாலயம் இருக்கிறது. பல ஆலயங்களை கட்டி இருக்கிறார். மூன்றாவது இந்த தோமாவுக்கு தரிசனம். ஏன்னா தோமாவுக்கு ஏன் தரிசனம் ஆகிறார் அப்படின்னா, இங்க 11 பேர் இருக்காங்க, 12 பேர் இல்ல. அப்ப தோமா இல்லாதால அவன் சொல்றான், இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, இயேசு உயிரோடு எழுந்தார், நாங்க பார்த்தோம். தோமா அங்க இல்ல. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் அவரை பார்க்கல, நான் பார்த்தாதான் நம்புவான்னு சொல்லிட்டான். அதன் பிறகு மூன்றாவது எங்க போறாருன்னா தோமாவுக்கு தரிசனமாகிறார். இன்னும் சொல்ல போனா சீசர்களுக்கு எப்படி தரிசனமானார் தெரியுமா?
கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரை கொன்றவர்கள் நம்மளையும் கொன்றுவாங்க, அவரோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி கதவு பூட்டப்பட்டு உள்ள அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பூட்டப்பட்ட கதவு திறக்காதே உள்ள போய் நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். மூன்றாவது தோமாவுக்கு தரிசனம் உண்டாகிறார். தோமா நம்பிட்டார். நாலாவது 500 பேருக்கு மேலுள்ளவர்களுக்கு தரிசனமாகிறார். அஞ்சாவது எம்மாவூர் சீடர்களுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப ஆகிறாரு? உயிர்த்தெழுந்த பிறகு. இன்னும் சொல்ல போனா மரியா வந்து தொட வருவாங்க. அப்ப என்ன தொடாத, நான் எங்க போல பரலோகத்துக்கு போல, என்ன தொடாத அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்படி அநேகருக்கு தரிசனமாக ஆனார். உயிரோடு இருக்கிறேன் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக அவர் வருவாரு, அடிக்கப்படுவாரு, மரிப்பாரு, மீண்டும் உயிரோடு எந்திரிப்பாரு 3ஆம் நாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உயிரோடு எழுந்த செய்தியில நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதான செய்தி என்னன்னா, எம்மாவூர் சீடர்களை குறித்து நான் எடுத்துக்கொண்டேன். இத்தனை பேருக்கு அவர் தரிசனமானாரு. எம்மாவூர் சீடர்களுக்கு அவர் எப்படி தரிசனமானார் என்பதை சுருக்கமா உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு நான் கடந்து செல்ல ஆசையா இருக்கிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இவரோ நல்லா கவனிங்க. பாவங்களுக்காக ஒரே பலியாய் செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். போதும், நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு போனார். இத்தனை பேருக்கு தரிசனம் ஆயிட்டு எங்க போனாரு? பரலோகத்துல போய் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு சத்துருவா இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? பின்னாடி புரியுதா தேவதாச? யாரு சத்ரு? நம்முடைய குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குகிற, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குகிற, அல்லேலூயா, இப்படிப்பட்டதான சத்ரு. இவன் யாரு? சரீரத்துல பலவீனத்தை உண்டாக்குகிற, வியாதியை உண்டாக்குகிற இவன் யாரு? சத்துரு. இந்த சத்துருனுடைய எல்லா கிரியைகளையும் அழிப்பதற்காக எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? அப்ப அங்கிருந்து உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் பிரிக்க நினைக்கும் போது அவர் இறங்கி அவனை என்ன செய்றாரு? அங்கே ஒழிக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. இவரோ நல்லா காணுங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக ஒரே முறை ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து யாருடைய சத்துருக்களை? யாருடைய சத்துருக்களை? தம்முடைய. அவருக்கு சத்துருன்னா நமக்கு சத்துரு, நமக்கு சத்துருன்னா அவருக்கு சத்துரு. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களையும் என்னையும் ஒருத்தர் கெடுக்க நினைச்சானா, இப்ப யாரை கெடுக்க நினைக்கிறானா? தேவனே. அப்ப விடுவாரா? விடுவாரா? அப்ப உங்களையும் என்னையும் கெடுக்க நினைக்கிற அந்த சத்துருவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றைக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அங்க உட்கார்றவர் நம்ம கூப்பிட்டா எப்படி வருவாருன்னு இல்ல, அவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. கால் எங்கதான் இருக்குது. அதனால வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவர் வானத்துல உட்கார்ந்து எங்க கால வச்சிருக்காரு? பரலோகத்துல. பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. பாத்தீங்களா? எங்க உட்கார்ந்து எங்க கால வச்சிருக்கிறாரு? வானத்துல உட்கார்ந்து பூமியில கால வச்சிருக்க. அதனால நீங்களும் நானும் நம்முடைய பிரச்சனைக்காக அவரை கூப்பிடும் போது வராத விட்டுருவாரோ அல்லது வானம் எவ்வளவு தூரம் அங்கிருந்து எப்படி வருவாருலாம் நினைக்க வேண்டாம். எந்திரிச்சு நின்னா போதும். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நின்னா எப்படி இருக்கும்? அதேதான். அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம் என்ன சொல்லுது? இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா? தமது சத்துருக்களை பாதபடி ஆக்கும் வரைக்கும் அவர் என்ன சொல்றார்? காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்களுக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அவனை ஒன்றுமில்லாத போக பண்ண மட்டும் நான் நினைச்சுவேன், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கிறார்.
அல்லேலூயா. எபேசியர் 1:20 என்ன சொல்லுகிறது? எபேசியர் எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படிக்கு செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சபைக்கு அவரை நம்முடைய சபையினுடைய தலைவர் யாரு? சபையினுடைய தலைவர் நான் இல்ல, இடத்துல என்ன ஒரு பொறுப்புல வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதனால உங்க எல்லாம் கேள்வி கேட்கிறேன். உண்மையான தலைவர் யாருதான்? உண்மையான தலைவர் யாருதான்? ஆண்டவராகிய சீடர்களோடு ஆண்டவர் பிரயாணப்பட்டு போகிறார். எங்க நடந்து போகும்போது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிட்டு போறாங்க. உயிர் தெழுந்த பிறகு எப்ப? இன்றைக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு இன்னைக்கு பேசிட்டு போறார். அவங்க பேசிட்டு போகும்போது இவர் போய் இடையில ஜாயின் பண்றாரு. அங்க ஜாயின் பண்ணும்போது நடந்ததான ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய காரிய வளர்ச்சிக்காக நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம நிறைய பார்த்தாச்சு. தோமாவை பத்தி பார்த்தாச்சு, மார்த்தாளை பத்தி பார்த்தாச்சு, அப்புறம் 12 சீசர்கள் 11 சீசர்களை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் வந்து இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?